அறிவியல் நிறுவனம் தொடங்க ஜாம்செட்ஜி டாடா போராடின கதைய, தன்னோட மனசுல இருந்த அறிவியல் நிறுவன யோசனைய ஆசிரியர்கள் படைசூழ, அப்போ இந்தியாவோட வைஸ்ராயா இருந்த ஜார்ஜ் நதேனியல் கர்சனை சந்திச்சு விளக்கினாரு ஜாம்செட்ஜி டாடா. அறிவுசார் விஷயங்கள்ல அதிக ஆர்வம் இருந்த மனிதரா கருதப்பட்ட கர்சன் ஜாம்செட்ஜி டாடாவோட அட்வான்ஸ்டு சயின்ஸ் இன்ஸ்டிடியூட் திட்டத்துக்கு பெருசா ஆர்வம் காட்டலங்க. இந்தியாவில அத்தனை தரமான நிறுவனத்துல சேர போதுமான மாணவர்கள் கிடைப்பாங்களா? அப்படியே கிடைச்சாலும் இன்ஸ்டிடியூட்ல அவங்க படிச்சு முடிச்ச அப்புறம் என்ன செய்வாங்க அப்படிங்கிற கேள்விக்கு சரியான பதில் கிடைக்கவே இல்லை. டாட்டாவோ புடிச்ச புடிய விடுறதா இல்ல. தன்னோட யோசனைய கேட்காத கர்சனை விட்டு தள்ளினாரு. அன்னைக்கு இந்தியாவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிற உள்துறை அமைச்சர் பதவியில் இருந்த லார்ட் ஹாமில்டனுக்கு ஒரு லெட்டர் எழுதினாரு. ஹாமில்டனை நேர்ல சந்திச்சு பேச வாய்ப்பு கிடைச்சப்ப திரும்பவும் அறிவியல் நிறுவன திட்டத்தை விளக்கினாரு டாடா. பொறுமையா மொத்த திட்டத்தையும் கேட்டுக்கிட்ட ஹாமில்டன் அப்போ ராயல் சொசைட்டி ஆஃப் இங்கிலாண்டோட தாளாளரா இருந்த வில்லியம் ராம்சே கிட்ட இந்த திட்டத்தை பத்தி ஆய்வு செய்ய சொன்னார். டாடாவோட திட்டத்தை ஆய்வு செஞ்ச ராம்சே, இந்தியாவுக்கு இப்படிப்பட்ட அட்வான்ஸ் நிறுவனம் வேணாம்னு கொஞ்சம் குறைஞ்ச தரத்திலான கல்வி நிறுவனத்தை அமைக்கலாம்னு பரிந்துரைச்சாரு. இதுல பிரிட்டிஷ் அரசுக்கு லாபம் இருக்குன்ற கண்ணோட்டத்திலேயே அப்படியான ஐடியா சொல்லப்பட்டுச்சு. ஆனா டாடா தன்னோட அறிவியல் நிறுவன தரத்துல சமரசம் செஞ்சுக்கவே தயாரா இல்ல. கிரீன் சிக்னல் கிடைச்ச உடனேயே ஜாம்செட்ஜி டாடா தான் சொந்த பணத்துல இருந்து 8000 பவுண்ட்ஸ், அதாவது அன்னைக்கு இந்திய மதிப்புல 1.25 லட்சம் ரூபாய் நன்கொடையா கொடுத்தார். இந்தியாவுக்குன்னு தனி அறிவியல் நிறுவனத்தோட மதிப்பை உணர்ந்து மற்ற தொழிலதிபர்களும் அதிகமான நன்கொடையை வழங்குவாங்கன்னு எதிர்பார்த்தாரு டாடா. அன்னைக்கு மைசூர் சமஸ்தானத்தோட மகாராஜா தன்னோட ஆளுகைக்கு கீழே இருந்த 371 ஏக்கர் நிலத்தை அந்த நிறுவனத்துக்கு நன்கொடையா வழங்கினாரு. அதுபோக 5 லட்சம் ரூபாய ஒரு முறை நன்கொடையாவும் ஒவ்வொரு வருஷமும் 50,000 ரூபாய் நன்கொடையாவும் வழங்குறதா ஒத்துக்கிட்டாரு. மத்த சமஸ்தானங்களும் தொழிலதிபர்களும் எதிர்பார்த்த மாதிரி உடனடியா பெரிய அளவுல நன்கொடை வழங்கல. சபில்தாஸ் லூலுபாய்ங்கிற பம்பாயை சேர்ந்த மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் ஜாம்பவான் மைசூர் சமஸ்தானத்தோட நன்கொடைய சமன் செய்யறதா சொன்ன அப்புறம் பல தொழிலதிபர்கள் நன்கொடை வழங்கினாங்க. இந்த திட்டத்துக்கு தேவையான நிதியை திரட்ட ஜாம்செட்ஜி டாடா பம்பாயில இருந்த தனக்கு சொந்தமான 17 கட்டடங்களை வித்து பணம் திரட்டினாரு. ஒரு பக்கம் நன்கொடை மெல்ல மெல்ல வந்துட்டு இருந்துச்சு. மறுபக்கம் இந்தியாவோட வைஸ்ராய் அறிவியல் நிறுவன வேலைகளுக்கு பர்மிஷன் கொடுக்க தொடர்ச்சியா மறுத்துட்டு வந்தாரு. அவரை பொறுத்தவரை டாடா உலகத்திலேயே இல்லாத ஊருக்கு வழி தேடுறதா கருதினார். கடைசியா இந்தியாவுக்குன்னு தனியா ஒரு அட்வான்ஸ்ட் அறிவியல் நிறுவனம் உருவாறதுக்குள்ளேயே ஜாம்செட்ஜி காலமாயிட்டார். அவரோட மகன் தோராப்ஜி தந்தையோட கனவை நனவாக்க களமிறங்கினார். ஜாம்செட்ஜி டாடா தன் உயிர்ல தன் வாழ்நாளுக்குள்ள இந்தியாவுக்குன்னு தனி அறிவியல் நிறுவனம் உருவாகலன்னா அந்த நிறுவனத்தை கற்றதுக்கு தன்னோட சொத்தை யூஸ் பண்ணலாம்னு எழுதியிருந்தாரு. ஜாம்செட்ஜி காலத்திலிருந்து அறிவியல் நிறுவன திட்டத்தை பத்தி கேட்டுட்டு வந்த கர்சன் தோராப்ஜி காலத்திலையும் அதே ஸ்டாண்ட்ல தான் இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவரு டாடா குடும்பம் இந்த திட்டத்துல தங்களோட பேரை நிலைநிறுத்திக்க விரும்புறதாவும் கருதினாரு. ஆனா தோராப்ஜி டாடா அப்படிப்பட்ட எண்ணம் டாடா குடும்பத்துக்கு இல்லன்னு பிரிட்டிஷ்க்கு புரிய வச்சாரு. தன்னோட அப்பா சொன்ன மாதிரி தோராப்ஜி டாடா அவரோட மொத்த பணத்தையும் அறிவியல் நிறுவனம் உருவாக்குறதுக்கு போராடிட்டு இருக்கிற ட்ரஸ்டுக்கு மாத்த விரும்புறதாவும் சொன்னாரு. இப்படி சொன்ன அப்புறம் கூட கர்சன் மசியல. சில பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக கர்சன் இந்தியாவோட வைஸ்ராய் பதவியில் இருந்து விலக லார்ட் மின்டோ வைஸ்ராயா ஆனாரு. அவரு மார்ச் 1909ல இந்தியாவுக்குன்னு தனி அறிவியல் நிறுவனம் தொடங்க அனுமதி கொடுத்தாரு. அந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு டாடா அறிவியல் நிறுவனம்னு பேர் வச்சிருக்கலாம். ஆனா ஜாம்செட்ஜி அந்த நிறுவனத்தோட பேர்ல இந்திய தன்மை இருக்கணும்னு கனவு கண்டிருந்ததால இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சாங்க. இந்தியாவோட அறிவியல் வளர்ச்சியில முக்கிய பங்காற்றிய அந்த நிறுவனத்துல இருந்து சதீஷ் தவான், சுதா மூர்த்தின்னு பல இந்தியர்கள் இந்தியாவுக்கும் இந்திய எக்கானமிக்கும் சேவையாற்றி இருக்காங்க. இன்னமும் நிறைய பேர் அங்கிருந்து வந்து நாட்டுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாத்துக்குமான விதை ஜாம்செட்ஜி டாடா தூணதுதான்.